ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி ராஜன். ஸோ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, யூபிஎஸ்சி குரூப் ஒன், அதே போல் மீண்டும் இருக்கிற குரூப் டூ, இன்னும் லோவர் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரி எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் படித்தாலுமே வந்து காமனாக உங்களுக்கு இருக்கிற ஒரு சிலபஸ் என்னன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு கம்பைல்டா ஒரு புக்கா, அதே போல அற்புதமான அதே புக்ல இருந்து ஒன் புக் ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம் கிளாஸஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனவோட படிக்கிற எல்லா கவர்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நான் உங்களுக்காக வின்னர்ஸ் சாய்ஸ் என்ற புக் வந்து எழுதியிருக்கேன். ஸோ குவாலிட்டேட்டிவா என்னோட 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், அது மட்டுமே இல்லாமல் என்னோட கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், மற்ற அட்வொகேட்டா லீகல் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல் வந்து உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் முழுக்க என்னன்னா இந்த மாதிரி அற்புதமா ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன நான் கிளாஸ் ப்ரொவைட் பண்ண போறேன்னா, இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து பாருங்க, ஃபுல்லா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, அதே போல எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ், நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜி, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ், இது எல்லாமே இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதே போல மெட்டீரியல் விட விவரமா ஒரு குரூப் ஒன் யூஸ் ஆகிற மாதிரி, யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே சாம்பிள் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, இப்போ மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில இருக்கும். அதோட பேரலா வந்து நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ ஆகிட்டு நீங்க கிளாஸஸ் ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில இருக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸா வந்து வரும். 10:30 AM உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக வரும் டெய்லி, மண்டே டு ஃப்ரைடே. பட் ஆனால் இப்போ ஒரு மே 5th வரைக்கும் நான் ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, வேற வேலையில் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ இது வேற டைமில் வந்து உங்களுக்கு லைவாக வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டு வாருங்க. இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் 499 மட்டும்தான். பேசிக்காக நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் ஒரு பிரியாணி காஸ்ட் தான் வரும். அந்த காஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கிளாஸஸ் யூஸ் ஆகுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த லோ காஸ்ட்க்கு உங்களுக்கு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ ஆகிட்டு வாங்க. முக்கியமாக இது வந்து இப்போ எனக்கு ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல எக்ஸாம் இருக்கு சார்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஏன்னா இது ஒரு டீட்டெயில்டு கோர்ஸாக நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தால் அப்புறம் எழுதுகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா கிளியராக ஐம் கம்யூனிகேட்டிங் வித் யூ வாட் ஆர் ஆல் இட்ஸ் யூசஸ். ஸோ இப்போ நம்ம மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அதில் நம்ம மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து குர்ஜர பிரதிஹாரஸ் நம்ம டாப்பிக்கை வந்து முழு விவரமாக எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலும் படிப்போங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னா மேப் பாயிண்ட் ஆஃப் வியூ படிப்பேன், ஃபேக்ட் செக்ல கற்றுக் கொடுப்பேன், அதுக்கடுத்து இமேஜ் ஓரியன்ட் கற்றுக் கொடுப்பேன், அதுக்கடுத்து தியரியுமே கற்றுக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக ஆல்ரவுண்ட் லேர்னிங் வந்து என் கிளாஸஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த கிளாஸஸ் வந்து ஸ்லோ, டீட்டெயில், கிளியர் கான்செப்டை தான் போகும். பொறுமையாக தான் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். ஸோ ரிவிஷன் கிளாஸ் இருக்கும், அப்போ வேணும் நீங்கள் குவிக்காக பார்த்துக்கலாம். இது டீட்டெயில் கிளாஸ்னா டீட்டெயிலாக வரும். ஸோ பாருங்க, நம்ம ட்ரை பேட்ரியட் ஸ்ட்ரகல் 3 ராஜ்யங்கள் இந்த கனௌஜ் என்ற இடத்தை கைப்பற்றுறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ராஷ்டிரகூட்டாஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாலாஸ் முக்கியமா பெங்காலி உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு டைனஸ்டி. அதே போல புத்திசம் ரொம்ப காலமா கடைசியில ரூல் பண்ண ஒரு மெயின் டைனஸ்டி இதுதாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான டைனஸ்டி என்னன்னா குர்ஜர பிரதிஹாராஸ். இவங்க இந்த 3 டைனஸ்டியுமே நம்ம ஒத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8th செஞ்சுரி, அதே போல 10th செஞ்சுரி, இந்த காலகட்டத்தில் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம 10th செஞ்சுரியில இருந்து ஒரு 13th செஞ்சுரி இல்லைன்னா 12th செஞ்சுரி வரைக்கும் என்ன ஆச்சுன்னா ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ் என்றவங்க இம்பார்ட்டன்ஸ் ஆவாங்க. நான் இதுக்கு அடுத்த சாப்டர் அதை தான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ட்ரைபேட்ரியட் ஸ்ட்ரகில் 3 ராஜ்யங்கள் போராட்டி இருந்தது. குர்ஜர பிரதிஹாராஸ் மிக மிக சிறப்பான ராஜ்யம் என்று சொல்லலாம். இவங்க பிரிஞ்ச பிறகுதான் இந்த ராஜ்யம் எப்ப தன்னோட பவரை இழந்துச்சோ அப்பதான் நிறைய சின்ன 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 டைனஸ்டிஸ் உருவாச்சு. ஸோ அதுதான் ராஜபுத்திரர்கள், ராஜ்புட் டைனஸ்டி என்று நம்ம படிப்போம். அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னன்னா இந்த டைனஸ்டியோட முக்கியத்துவம் என்னன்னா, இங்க பாருங்க அரப். ஸோ இதுக்கு நான் இன்னொரு மேப் எடுத்துட்டு போறேன், நீங்க ஒரு வாட்டி சிறப்பா பார்க்கலாம். இந்த குர்ஜர பிரதிஹாராஸ் ஆட்சி பண்ணும்போது உலகமெங்கும் இல்ல ஆட்சிகள் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. சைனால உய்குர் ககானைட் டைனஸ்டி நமக்கு தேவையில்லை. இங்க நம்ம இந்தியா ஒட்டி இருக்கிறதுனா துர்க் ஷாஹிஸ் ஒரு பக்கம், அபசித் கேலிஃபேட் ஒரு பக்கம். ஸோ அப்படின்னா இவங்க தான் அரப் டைனஸ்டிஸ். நம்ம இந்தியாவுக்குள்ள வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க முயற்சி பண்ணி சிந்து ராஜ்யம் வரைக்கும் வர முடிஞ்சு, ஆனா இந்தியாவுக்குள்ள வர முடியல. ஏன்னா இந்த குர்ஜர பிரதிஹாராஸ் வந்து மிக சிறப்பான பவர்ஃபுல் கிங்டமா இந்த அரப் ராஜ்யங்கள் இந்தியாவுக்குள்ள வராம அவங்க தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இவங்களோட
ஆட்சி காலத்துல இன்னொரு இன்சிடென்ட்ஸும் நடந்துச்சு. இந்த குஜராத் பகுதியை வந்து சோம்நாத் டெம்பிள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அரப் டைனஸ்டி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க இதே 8வது செஞ்சுரி 8th செஞ்சுரி காலத்துல தான் இந்த பைசாண்டின் எம்பையரும் இருந்துச்சு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்நேஷனலா கூட எந்தெந்த டைனஸ்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களால சரியா எழுத முடியும். முக்கியமா இந்த குர்ஜர பிரதிஹாராஸ் டாபிக் வந்தீங்கன்னா நார்த் இந்தியால ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டைனஸ்டினா இதுதான். அந்த மாதிரி சிறப்பா இருந்தாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த குர்ஜர பிரதிஹாராஸ் கண்ட்ரோல்ல தான் ஆரம்ப காலத்துல இந்த குஜராத் ராஜ்யம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வர காலகட்டத்தில் ராஷ்டிரகூட்டாஸ் இதை கைப்பற்றுவாங்க. ஸோ அதனாலவே இவங்களோட வியாபாரம் ட்ரேட் எல்லாமே நிறைய இடையூறும் ஃபேஸ் பண்ணாங்க. சரி, இதுக்கு அடுத்து கிங்டம்ஸ். இங்க பாருங்க, இந்த குர்ஜர பிரதிஹாராஸோட ஃபவுண்டர் யாருன்னா நாகபட்டா 1 என்று சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வத்சராஜா காலத்துல வந்து இந்த ட்ரை பேட்ரியட் ஸ்ட்ரகிள் வந்து ஆரம்பிக்கப்படும். நாகபட்டா 2 திருப்பி தன்னோட ராஜ்யத்தை வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரீபில்ட் பண்ணுவாரு. அதுக்கடுத்து மிஹிர் போஜா முக்கியமான ரூலரா இருப்பாரு. அதுக்கடுத்து மகேந்திர பாலா, மஹிபாலா, இவங்க ரொம்ப முக்கியமான ராஜாக்கள். மற்றவங்க யாருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. மெல்ல 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 ராஜ்யம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வரும். கடைசியில யாஷ்பாலா தான் கடைசி ரூலரா வந்து சொல்றாங்க. இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கதை களத்துக்குள்ள போறோம். நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து அற்புதமான கதைகளோட, அங்க என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரிஸோட நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறேன். ஏதாவது ஸ்டோரிஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்து ஏதாவது ஒரு கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். 730 இருந்து ஒரு 780 அப்படின்னா இது எல்லாமே நம்ம எப்பயுமே 700 இருந்து 800 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும். இதுதான் ஒரு 8th செஞ்சுரி என்று சொல்றோம். அந்த மாதிரி 8th செஞ்சுரியில ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டைனஸ்டி தான் இந்த டைனஸ்டி. இதுல பாருங்க, நாகபட்டா 1 தான் இதோட ஃபவுண்டர். இவர் எதுக்கு ரொம்ப 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 சிறப்பான ராஜானா, ஹி ஷீல்டட் த நார்த். இன்னும் நம்ம குர்ஜர பிரதிஹாராஸை வந்து ஷீல்ட் ஆஃப் நார்த் என்றும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷீல்ட் ஆஃப் இந்தியான்னு எந்த ராஜ்யத்தை சொல்லுவாங்க, எந்த ராஜாவை சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க ஜாகிரதையா இருங்க. ஏன்னா இந்த பக்கம் நமக்கு சிந்து வரைக்கும் அரப் ராஜாக்கள் அந்த கேலிஃபேட் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதே போல கைப்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குர்ஜர பிரதிஹாராஸ் பாதுகாவலர்களா, ப்ரொடெக்டர்ஸா நார்த் இந்தியா முழுக்க, இன்னும் இந்தியாவுக்குள்ள அவங்க வந்திருந்தா மற்ற ராஜ்யங்களும் தான் கைப்பற்றிருப்பாங்க. ஸோ மொத்தத்துல இந்தியாவையே இந்த அரப் ராஜ்யத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் பாதுகாத்த ஒரு சிறப்பான ராஜ்யம் எதுன்னு சொல்லலாம்னா இந்த சோகால் நம்மளோட குர்ஜர பிரதிஹாராஸ். அதுல முதல்ல நாகபட்டா 1 அவர் ஃபவுண்டரா இருந்தாலுமே சரி, அவரோட வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த போராட்டத்திலே வந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா இந்த உமாயத் பாருங்க, உமாயத் காலிஃபேட் என்று சொல்லுவாங்க. இந்த உமாயத் காலிஃபேட் இந்தியாவுக்குள்ள வராம தடுத்து நிறுத்தின ஒரு பவர்ஃபுல்லான ராஜா யாருன்னா நம்மளோட சோகால் நாகபட்டா 1 ஃபவுண்டர். அதே போல ஷீல்டா இருந்தார். குஜராத்ல இருந்து குவாலியர் வரைக்கும் தன்னோட ராஜ்யத்தை வந்து வெறும் விரிவடை செஞ்சு ஆட்சி பண்ணிட்டு வந்தார். ஸோ அதுக்கடுத்து நெஃப்யூஸ் இருந்தாங்க, கக்குவா. அதுக்கடுத்து என்னன்னா தேவராஜா. இவங்க 2 பேருமே நெஃப்யூஸ். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் கம்மியான காலகட்டம் தான் ஆட்சி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் எல்லா ராஜாவோட காலகட்டத்தையும் சொல்ல போறதில்ல. உங்களுக்கு அது செப்பரேட்டா வந்து கண்டென்ட் இருக்கு. நான் ஃபேக்டர் எப்பயுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். சப்ஜெக்ட் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதே போல கோர் கான்செப்ட் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ் கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ கோரா பண்ணுவேன். இன்னொன்று, நான் ஆல் இண்டியா ஃபேக்கல்ட்டி. நான் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் நிறையா லாங்குவேஜ்லையும் அதே போல் இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப பிஸி ஷீட்டில் தான் இருப்பேன். எனக்கு கிடைச்ச டயத்தில் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக யூஸ் ஆகணும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணும், ஏன்னா தாய்மொழி தமிழ், அதை விட்டுறக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த கிளாஸஸே முக்கியமான எண்ணத்தோடு எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபர், அதிகமான சப்போர்ட் கிடைச்சா நம்ம அது மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ அதுதான் என்னோட எண்ணம். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் இன்னும் வேணும், இன்னும் நம்ம முயற்சியும் பண்ணணும், இன்னும் சிறப்பாக கண்டென்ட்டும் கொண்டு வரணும். என்னோட முயற்சி இருக்கு. உங்களோட சப்போர்ட் அதுக்கு துணையா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இங்க பாருங்க, இவங்க 2 பேருமே வந்து ஒரு அமைதியான காலகட்டத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த ராஷ்டிரகூட்டா தண்டி துர்கா வந்து இந்த ரீஜியன்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய சேதம் ஒன்றும் இல்லாம நல்லா நடந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர ராஜா தான் வத்ச ராஜா என்று சொல்லுவாங்க. இது எரா ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ட்ரைபேட்ரியட் ஸ்ட்ரகிள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 780 836 வருஷம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ட்ரை பேட்ரியட் ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் விவரமாக தனியாக ஒரு கிளாஸே எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்துட்டு தான் இந்த கிளாஸை பார்க்கணும், அப்பதான் புரியும். இங்கே வத்சராஜா கதை என்ன ஆகும்னா, இவர் ஆட்சிக்கு வரும்போது என்னன்னா, இந்த கனோஜ் என்ற தலைநகர் இருப்பது, இந்த கனோஜ் என்ற கேபிட்டல், ஒரு வாட்டி நான் மேப்புக்கு போகிறேன், அப்போதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எஸ், இந்த கனோஜ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த வத்சராஜா ஆட்சி பண்ணும்போது என்னன்னா, இந்த கனோஜ் பாகத்தை வந்து பாலாவை சேர்ந்த தர்மபாலா என்ற ராஜா, யார் அவர், தர்மபாலா. இந்த தர்மபாலா வந்து அவர் வந்து இதை ஆட்சி பண்ண கைப்பற்றியிருப்பார்.
ஏன்னா இவரோட ராஜ்யத்துக்குள்ள வந்து இவர் கைப்பற்றணும். வத்சராஜா செம கோபமாயிடுவார். இந்த வத்சராஜா என்ன செய்வார்னா, ஸோ அவர் திருப்பி போய் இந்த தர்மபாலாவை தோக்கடிச்சு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிருப்பார். ஸோ இவங்க 2 பேர் நடுவில் தான் சண்டை நடக்குது, நல்லா இருக்கு அப்படின்ட்டு வத்சராஜா சந்தோஷமா கனோஜை கைப்பற்றினான்னு இந்த கொண்டாடுறதுக்குள்ள இன்னொருத்தர் வருவார் இங்க இருந்து. ஸோ இங்க இருந்து வர்றவர் தான் துருவா. இந்த துருவா வந்து என்னன்னா, நம்ம வத்சராஜாவை தோக்கடிச்சுட்டு அவர் அதோட வந்து ஒரு மன உளைச்சலையும் அதே போல தோல்வியையும் தழுவார். ஸோ அதுக்கடுத்து இந்த ராஜ்யத்தை வந்து கனோஜை வந்து துருவா கைப்பற்றுவார். இந்த துருவா கைப்பற்றிட்டு அப்படி இருப்பாரானா இல்லைங்க. ஸோ இந்த துருவா வந்து திருப்பி போயிடுவார். ஏன்னா அவங்களோட தலைநகரம் எங்க இருக்கு, தூரமா இருக்குன்னா திருப்பி போயிடுவார். ஸோ அப்ப திருப்பி இந்த தர்மபாலா இருக்கார் பாத்தீங்கன்னா, இவருக்கு ஃபேவரான ஒரு ராஜாவை கனோஜ்ல நியமிப்பார். ஸோ இதுதான் அங்க நடந்த கதை. ஸோ இதெல்லாம் கதை சொல்லிட்டேன், நீங்க கிளாஸை பார்த்துட்டு வாங்க. ஆனா நடுவில் வரும்போது நம்ம சொல்லுவோம். ஸோ அதாங்க, வத்சராஜா அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷனிஸ்டா இருப்பார். தன்னோட ராஜ்யத்தை மிக சிறப்பாக விரிவடை செய்வார். ஸோ தர்மபாலாவோட சண்டை நடக்கும், தர்மபாலாவை தோக்கடிப்பார். திருப்பி ராஷ்டிரகூட்டா ராஜா எங்க இருந்து வருவாருன்னு தெரியாம பயங்கரமா வந்து இவரை தோல்வி தழுவு செய்வார். ஸோ இதுதான் இந்த வத்சராஜாவோட கதை. ஸோ ஒரு செம்மையான ஒரு டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணிட்டு செம்மையான கவலையில இருப்பாரு நம்மளோட வத்சராஜா. இந்த கவலையை போக்குறதுக்காக அவரோட பையன் ஒருவாரு நாகபட்டா. இவர் இருக்கிறதுல ஒரு சிறப்பான ராஜா என்று சொல்லலாம். மிக வேகமான ஆட்சியாளர். அதே போல தன்னோட ராஜ்யத்தை எப்படி தோல்வியில இருந்தாரோ வத்சராஜா, அவரோட பையன் வந்து இந்த தோல்வியில இருந்து மீண்டு கொண்டு வர்றதுக்காக இந்த தர்மபாலா நியமிச்ச இன்னொருத்தர் இருப்பார். அப்படின்னா தர்மபாலா நியமிச்ச ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை தோக்கடிப்பார். அவர் சக்கரயூதா டைனஸ்டி என்று சொல்லுவாங்க. ஸோ அவரையும் வந்து இவர் தோக்கடிச்சு கனோஜை வந்து கைப்பற்றிப்பார் நம்ம நாகபட்டா 2. அதுக்கடுத்து தன்னோட ராஜ்யத்தை மிக சிறப்பாக விரிவடை செஞ்சு இந்த பாலா ராஜ்யங்கள பல பகுதியை வந்து தன்னோட கையில கொட்டுப்பார். முங்கேர் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா பீகார் இந்த பாகம் எல்லாமே வந்து நம்மளோட குர்ஜர பிரதிகாராஸ் கைவசம் செஞ்சுப்பாரு. ஸோ இதனால வந்து இவர் செம்மையான ரூலரா என்று சொல்லலாம். அதே போல இவரோட காலகட்டத்துல இன்னும் ஒரு மோசமான நிலைமை வரும். என்னன்னா, இந்த அரப் வந்து இந்த குஜராத் பகுதியை வந்து பயங்கரமா சூறையாடி இருப்பாங்க. சோமநாத் டெம்பிள் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிந்து கோவிலை வந்து சூறையாடி அதுல இருக்கிற தங்கம் நகை எல்லாத்தையுமே கடத்திட்டு இந்த அரபர்கள் போயிருப்பாங்க. இந்த நாகப்பட்டா என்ன செய்வார்னா, தன்னோட ஆர்மியை கூட்டு போய் இந்த பாகத்துல உள்ள எல்லாத்தையுமே துரத்தி அடிச்சு தான் வந்து அந்த சோம்நாத் டெம்பிளையுமே வந்து திருப்பி நல்லா கட்டமைப்பாரு. சிவா பக்தியில சிவனுக்காக கட்டப்பட்ட அந்த கோயிலை வந்து மிக சிறப்பா வந்து கட்டிடுவார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நாகப்பட்டாக்கு இன்னொரு ஒரு கொடூரமான விஷயம் நடக்கும். அதுதான் அந்த ட்ரை பேட்ரியட் ஸ்ட்ரகிள். ஏன்னா ராஷ்டிரகூட்டா ரூலரான கோவிந்தா 3 வருவார். இந்த கோவிந்தா 3 திருப்பியும் வந்து நாகப்பட்டா 2வை தோக்கடிப்பார். ஸோ இப்போ நாகப்பட்டா 2 சமயத்தில் நடந்த ஒரு சில கதைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் கிளாஸ் நடுவில் ஒரு சில கனெக்டிவேட்டிங் கதைகள் எதெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு முக்கியம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிப்பேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த நாகப்பட்டா 2 வந்து உலகத்திலே மிக சிறப்பான ராஜா, பெருமையான ராஜா, அதே போல பயங்கரமா வந்து எல்லா ராஜ்யங்களும் தன்னோட கைவசம் பண்ணாரு. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோதையும் பண்ணாலுமே வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து வெறுப்பு இருக்கும் வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில எவ்வளவோ ஜெயிச்சிருந்தாலுமே வந்து இந்த வாழ்க்கையும் ரத்தத்தையும் தோல்வியும் வெற்றியும் எல்லாத்தையும் பார்த்த நம்ம ராஜா வந்து மனசளவில் ரொம்ப உடைஞ்சிருப்பார். உடைஞ்சதுனால இவர் என்னன்னா திருப்பி அங்கிருந்து வந்து ஸோ அந்த ஜலசமாதி என்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவார். அப்படின்னா கங்கா நதியில, ஹோலி கங்கா நதியில ரொம்ப குளிரான பிரதேசம், அந்த தண்ணி வரும். அதுக்குள்ள போய் அவர் உயிரை வந்து விட்டுருவார். ஸோ இது எந்த புக்ல இருக்குன்னா, பிரபாவக சரிதா என்ற ஒரு ஜெயின் டெக்ஸ்ட்ல தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிச்சுவல் சூசைட் என்று சொல்லுவாங்க. ஸோ எப்படி எதுவுமே உண்ணாம எதுவுமே சாப்பிடாம ஜெயின் மதத்தவர்கள் வந்து சல்லேங்கனா என்று சொல்லுவாங்க. பாருங்க, சல்லேகனா என்றால் என்னன்னா, ஜெயின் மதத்துல வந்து தன்னோட வாழ்க்கையோட கடைசியிலையோ இல்லைன்னா வாழ்க்கையில வந்து எதுவுமே சாப்பிடாம எதுவுமே உண்ணாம தன்னோட உயிரை வந்து இழப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சல்லேங்கனா. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கிளாஸை கேட்டுட்டு தான் இருக்கீங்களா, ஆக்டிவா இருக்கீங்களா இல்லையா? அப்போ ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து கிளாஸை பாக்குறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, இன்னும் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்படும். இந்த ஜலசமாதி ஆயிடுவாரு நம்மளோட ராஜா. ஸோ அதே போல இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பீக் ஸ்டேஜ்ல வந்து தன்னோட உயிரை விட்டு ஸோ ஒரு ஜலசமாதி ஆயிடுவாரு. அதே போல இந்த குர்ஜர பிரதிகாராஸ் பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த குர்ஜர பிரதிகாராஸை வந்து அவமானப்படுத்துவாங்க. யாரு? ராஷ்டிரகூட்டாஸ். ஏன்னா அவங்க தான் நிறைய வாட்டி இந்த குர்ஜர பிரதிகாராஸை வந்து தோக்கடிச்சு அவமானப்படுத்துவாங்க. அதே போல அங்க இருக்கிற ராஜாவுமே சரி, ராஷ்டிரகூட்டா ராஜா வந்து தான் ராஜா அப்படின்னு தெரிவிக்கும் போது தண்டி துர்கா வந்து இந்த ஹிரண்ய கர்ப்பா என்ற ஒரு யாகத்தை வந்து செய்வார். அந்த யாகம் செய்யும் போது அவரோட எழுத்துலையும் எல்லாத்துலயும் வந்து தன்னோட காவலாளிகளா டோர் கீப்பர்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த டோர் மென்னா வந்து இந்த குர்ஜர பிரதிகாராஸ் இருந்த மாதிரி எழுத்து எழுதியிருப்பார்.
ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் பயங்கரமா அவமானப்படுத்துறது மட்டுமே இல்லாம அவங்கள செம்மையா ஹியூமிலியேட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இவரோட கதை. ஸோ அடுத்து இன்னொரு கதையோட நம்ம ஜாயின் ஆவோம். ஸோ இப்போ நம்ம டாபிக் குள்ள வந்துருவோம். ஸோ இதுதான் நம்மளோட யாரு, நாகபட்டா 2. அதுக்கு அடுத்து வர்ற ராஜா யாரு? ஸோ நாகபட்டா 2க்கு அப்புறம் வர்ற ராஜா தான் நமக்கு யாருன்னா ராமபத்ரா என்று சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஒரு சில நேரம் வந்து இந்த ராஜ்யம் வந்து இந்த நாகபட்டா 2 பவர்ஃபுல்லா இருந்தாலுமே சரி, அதுக்கடுத்து வந்தவங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. அதிக காலமும் ஆட்சி பண்ண மாட்டாங்க. 833 இருந்து 836 வரைக்கும் தான், கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஆட்சி பண்ணுவார் ராமபத்ரா. அதே போல அவர் வீக்கான ரூலர், பயத்திலே வாழ்வார். அதே போல இதே நேரம் பாலா டைனஸ்டியுமே வந்து குர்ஜர பிரதிகாராஸோட பல ராஜ்யங்களை வந்து கைப்பற்றிடும். இவர் இந்த ராஷ்டிரகூட்டா ராஜான கோவிந்தாத்திரிக்கு பயங்கரமா பயந்துருப்பார். ஏன்னா அவர் கனோஜ சூறையாடுனதுனால அடுத்து இவர்கிட்ட வர்றதுக்கே பயந்துட்டு இருப்பார். ஸோ இந்த ராமபத்ரா பத்தி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்க தேவையில்ல. தன்னோட ராஜ்யம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா 836 இருந்து ஒரு 910 வரைக்கும் இந்த குர்ஜர பிரதிகாராஸ் ஒரு சிறப்பான ராஜ்யமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா போஜா. யார் அவரு? போஜா. இங்க சிறப்பா தைரியமா உட்கார்ந்துருக்காருல, அவர் தான் போஜா 1. இந்த போஜா 1 எதுக்கு சிறப்பானவர்னா, இவர் கிட்டத்தட்ட 46 வருஷம் ரூல் பண்ணாரு. பவர்ஃபுல்லான கிங்காவும் இருந்தாரு. தன்னோட ராஜ்யத்துமே வந்து ஒரு சிறப்பான நிலைமைக்கு வந்து எடுத்துட்டு போனார். ஸோ அதே போல இவரோட ஆட்சியை பத்தி நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் வந்து எழுதினாங்க. அதுல அரபு டிராவலரான அல் மசூதி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அல் மசூதி வந்து இவரோட காலகட்டத்தில் வந்தார் இந்தியாவுக்கு. அதே போல இவர் வந்து கிங் பௌரா என்றும் எழுத்து வடிவில் எழுதியிருந்தார். அப்படின்னா இவரோட கேவல்ரி, இவரோட குதிரைப்படை வந்து அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. தன்னோட ராஜ்யத்தையும் திருப்பி புனர் நிர்மாணம் என்று சொல்லுவாங்க, திருப்பி வந்து புது பொலிவடைகிறதுக்கு தன்னோட பிரயத்னம் எல்லாம் பண்ணி, முயற்சி எல்லாம் பண்ணி இந்த ராஜ்யத்தை வந்து பவர்ஃபுல் கிங்டம் வந்து உருவாக்குவார். இதே போல அரப் டிராவலர்ஸ் கிட்ட இருந்து நிறைய குதிரைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையும் தடுத்து இந்தியாவிலே ஸ்ட்ராங்கஸ்ட் கேவலரியா மெயின்டைன் பண்ணிட்டு இவர் வைஷ்ணவ பக்தியில ரொம்ப அன்பு கொண்டவர். அதனாலதான் ஆதிவராகா ரூபத்துல சில்வர் காயின்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜா வந்து பௌரா என்றும் எதுக்கு சொல்றாங்கன்னா, அவர் அதிகமா வந்து விஷ்ணு பக்தியில வராக ரூபத்தை வந்து அதிகமா வந்து வழிபடுவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவருக்கு அடுத்து வந்த ராஜா தான் நம்மளோட மகேந்திர பால். ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பெரிய ராஜ்யத்தை வந்து ஜெயிச்சு வச்சிருக்காரு, சிறப்பான நிலைமையில இருக்காரு. ஸோ இவருமே வந்து அதை தக்க வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மகாராஜ்யத்தையும் பெங்கால்ல இருந்து சிந்து பார்டர் வரைக்கும், ஹிமாலயால இருந்து நர்மதா நதி வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கிங்டம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ மேசிவ் பார்டர்ஸ் வந்து தன்னோட கண்ட்ரோல் இருந்துச்சு, மேசிவ் டெரிட்டரி அவரோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அதே போல ஒரு அமைதியான ஆட்சி காலம்னு சொல்லலாம். இவர் மகாராஜா ஆஃப் ஆரியவர்த்தா. இந்த வார்த்தைக்கான மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆரியவர்த்தானா என்ன? ஆரியவர்த்தானா நார்த் இந்தியா முழுக்க சேர்த்தா கிட்டத்தட்ட ஆரியவர்த்தா என்று சொல்லுவாங்க. அதே போல தானே ஒரு அற்புதமான கவியா இருந்தாரு. ஸோ அவர் எழுத்து வடிவுல கற்பூர மஞ்சரி என்ற ஒரு சிறப்பான ஒரு கவிதைகள், அதே போல ரைட்டிங்ஸ் எல்லாமே அவரோட காலகட்டத்துல உருவாக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்லணும்னா அவரோட காலகட்டத்துல ஒரு சிறப்பான கவி இருந்தார் ராஜசேகர். இவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் டாபிக் சொல்லும் போது ஒரு சில பேர் வந்தா, எப்பா இதை ஜாகிரதையா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல வரும்னு நான் சொல்லுவேன். அதுதான் இந்த ராஜசேகரா. ஏன் சார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரணுங்க, வரட்டும். ஏன்னா இந்த ராஜசேகரா வந்து ஒரு அற்புதமான கவி. இவர் எல்லா எக்ஸாம்லயும் இவரை பத்தி ஏதோ ஒரு கேள்வி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுல முக்கியமா இவர் எழுதுனது கற்பூர மஞ்சரி, காவிய மீமான்சா, அதே போல விதசால பஞ்சிகா, இது எல்லாமே தான் எழுதின ஒரு அற்புதமான கவிதைகள். சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை சிறப்பான ஒரு கவிஞர் யாருன்னா இந்த ராஜசேகரா. சார் எல்லாம் நல்லா இருக்குன்னா நம்ம ராஜசேகரா சும்மாவா இருப்பாரு? ஒரு குசும்புக்காரங்க நம்ம ராஜசேகரா. ஏன்னா அவரோட கதையை பத்தி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுப்போம். ராஜசேகரா வந்து எப்பயுமே அவர் ஒரு பிராமின் கவி. பிராமணர்கள் கஷத்திரிய பெண்களை வந்து விரும்ப மாட்டாங்க, கிட்டத்தட்ட விரும்ப மாட்டாங்கல்ல, அந்த ஒரு கேஸ்ட் பேரியர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதனால ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே இவர் ஒருத்தர் மேல காதல் விழுந்தார். அது யாருமே இல்லை, இந்த அவந்தி சுந்தரி. நம்ம ராஜசேகரா வந்து நம்மளோட அவந்தி சுந்தரியோட காதல்ல விழுந்தார். இவர் ஒரு பிராமணர், இன்னொரு பெண் கஷத்திரியர். இருந்தாலுமே ராஜ பிரின்சஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ராஜ்யத்தின் ஒரு கஷத்திரிய பெண்மணி, ராஜராணியா ராஜாராணி வருது வாயில, அப்படி இல்லை, அந்த ராஜ்யத்தின் முக்கியமான ஒரு பிரின்சஸை வந்து அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, அவந்தி சுந்தரி. ஸோ எவ்வளவோ போராட்டத்துல இந்த ஆர்த்தோடாக்ஸ் எல்லாத்தையும் உடச்சி இவர் சிறப்பாக வந்து ஒரு பிராமணர் ஒரு கஷத்திரிய பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைன்னா அவந்தி சுந்தரி எவ்வளவு அமைதியான பெண்மணியெல்லாம் இல்லை,
ஒரு இன்டலெக்சுவல் கிரிட்டிக் என்று சொல்லுவாங்க. நம்ம ராஜசேகர எழுதுற கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து கிரிட்டிக் பண்றது அவங்க. அதே போல அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க, கவிஞர் மட்டுமே இல்லாம அவங்களோட இன்வால்மெண்ட்ல பெண்மணிகளும் இன்வால்வ் ஆயிட்டு இருந்தாங்க. இதன் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, அதுக்கடுத்து வரப்போற ராஜா யாருன்னு இங்க சொல்றேன் பாருங்க, மிஹிர் போஜா. ஸோ பாருங்க, நம்ம இருக்கிறதுலே சிறப்பான ராஜா என்று சொல்லலாம், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ராஜா என்று சொல்லலாம். நம்ம இப்பதான் போஜா 1 பார்த்தோமே. ஸோ அப்போ இவர் யாருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இவரோட காலகட்டம் வந்து மிஹிர் போஜா இவர் ஆக்சுவலா. ஸோ மகேந்திர பாலாக்கு அப்புறம் வந்து மஹிபாலா வருவார். ஸோ இவர் வரும்போது என்னன்னா இன்னொரு பயங்கரமான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இது மிஹிர் போஜாவை பத்தி தான் கதை. ஸோ வெயிட் ஸோ ஸ்டோரி இது மிஹிர் போஜா ஸ்டோரி தான், நோ ப்ராப்ளம். ஸோ இது அடுத்த ராஜாவில் இந்த மிஹிர் போஜா தான். ஏன்னா மிஹிர் போஜா இருக்கும்போது வந்து எல்லா வகையிலுமே நார்த்து ஈஸ்ட் சவுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய சண்டைகள் நடக்கும், எல்லாத்தையுமே போராடி அவர் இருப்பார். ஸோ அந்த கதை முடிஞ்சிருச்சு, அந்த டாபிக் முடிஞ்சதுனால அந்த கதை தேவையில்லை, நோ ப்ராப்ளம். ஸ்டோரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிஹிர் போஜாவை பற்றி ஸ்டோரி. ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா தன்னோட ராஜ்யம் வந்து நமக்கு மெல்ல 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 அது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா இந்த மகேந்திர பாலாக்கு அப்புறம் யாருமே அந்த அளவுக்கு தெளிவான ஸ்ட்ராங்கான ராஜாக்கள் இல்லை. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடுத்து வர மஹிபாலா 1. இந்த காலகட்டத்தில் தான் ராஜ்யம் வந்து டிக்ளைன் ஆயிட்டு வந்துச்சு நம்மளால சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்திரா 3. இந்திரா 3 என்பவர் வந்து கனௌஜை தோக்கடிச்சு அதே போல குஜராத் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தையும் கைப்பற்றிப்பார். ஸோ இப்ப நம்ம குர்ஜர பிரதிஹாராஸ்க்கு வந்து ட்ரேடு வியாபாரம் கடல் ரூபத்தில் தான் நிறைய நடக்கும். அது எல்லாத்துக்குமே முக்கியமான இடம் எதுன்னா குஜராத் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு போர்ட் சிட்டியா இருந்துச்சு. அந்த போர்ட் சிட்டியை ராஷ்டிரகூட்டா இந்திரா 3 கைப்பற்றின பிறகு தன்னோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாயிருச்சு. இப்ப ட்ரேட் எல்லாமே வந்து சப்சைட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இந்த டைனஸ்டி ஒரு டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எக்கனாமி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா சொல்லலாம் ஒரு டைனஸ்டி ரைஸ் ஆகிறதுக்கும் ஃபால் ஆகிறதுக்கும். ஈவன் இந்தியா கூட பாருங்க, வேர்ல்ட்ல சூப்பர் பவர் ஆனோம்னா நம்மளோட எக்கனாமி தான் ஒரு மெயின் ரூலா நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்த ராஜாங்கள் மகேந்திரபாலா, தேவபாலா, வினயபாலா நிறைய பேர் வந்தாங்க. யாருமே சரியா ஆட்சி பண்ணல, எல்லாமே வீக் ரூலர்ஸா இருந்தது. வீக் ரூலர்ஸா இருக்கிறதுனால அந்த அவகாசத்தை யூஸ் பண்ணிட்டு சுத்தி பத்தி உள்ள சின்ன சின்ன ராஜ்யங்கள் சண்டேலாஸ் தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டு ஸோ முக்கியமா அஜ்மேர் இந்த மாதிரி பாகங்களை ஆட்சி பண்ணாங்க. பர்மராஸ் என்பவங்க மால்வா ராஜ்யத்தை கைப்பற்றி தனி ராஜ்யமா வந்து உருவெடுத்தாங்க. சாளுக்கியாஸ் வந்து சோலங்கி குஜராத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃபியூடேட்டரிஸ் என்று சொல்லுவாங்க. இதுதான் ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ். இந்த கதையில தான் உங்களுக்கு கிளியரா ராஜ்புட்ஸ் எப்படி வந்தாங்கன்ற கதையே உங்களுக்கு புரியும். ராஜ்புட்ஸ் எப்படின்னா இந்த குர்ஜர பிரதிகாராஸ்ல இருந்து நிறைய சின்ன சின்ன ராஜாக்கள் ஆட்சி பண்ணிக்கும் போது அவங்க எல்லாம் தனிப்பிரிவா போயிட்டு தனியா வந்து வாரியர் கிங்டம்ஸ் என்று சொல்லுவாங்க. எல்லாமே யுத்தம் பண்ணிட்டு ஒரு ப்ராவின்சஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த வாரியர் கிங்டம்ஸ் அவங்க எல்லாம் தனியா போய் தனி ராஜ்யங்களை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்சிக்வெண்டா என்னன்னா இந்த நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த குர்ஜர பிரதிகாராஸ் ரொம்ப மினிமமா ஒரு குறைந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. சுத்தி பத்தி எல்லா ராஜ்யங்களுமே எல்லா ராஜாங்களும் கைப்பற்றிட்டு ஒரு பர்டிகுலர் கனோஜ் என்ற இடத்த மட்டும் தலைநகரமா வச்சு இவங்க ஆட்சி பண்ணிட்டு ஒரு சின்ன ஏரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ராஜ்யபாலா. இந்த ராஜ்யபாலா ஆட்சி பண்ணும்போது என்னன்னா முகமது கஜினி வந்து அட்டாக் பண்ண வருவார். எதை? கனோஜ். ஏன்னா இவங்களுக்கு முக்கியமான தலைநகரம் என்னது இப்ப கனோஜ். அதை அட்டாக் பண்ண வரும்போது நம்மளோட ராஜ்யபாலா என்றவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். இந்த ராஜ்யபாலா என்ன செய்வார்னா பயந்துருவார். ஐயோ முகமது கஜினி வரானேட்டு ஓடுவார். அந்த ராஜ்யத்தின் தலைநகரத்தை விட்டுட்டு மக்கள் எல்லாம் எரிஞ்சு சாவட்டோண்டு தப்பிச்சு போயிடுவார். ஸோ இது ஒரு நம்ம ஹிந்து யுத்த தர்மத்துல எந்த ராஜாவுமே வந்து தன்னோட ராஜ்யத்தை விட்டுட்டு மக்கள் சாவட்டம் விட்டுட்டு போகக்கூடாது. அவர் யுத்தத்துல போராடி சாவலாமே தவிர அதை விட்டுட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டோன்னே செம கடுப்பாயிடுவார் நம்மளோட இன்னொரு ராஜா சண்டேலா ராஜா. ஏன்னா இந்த ராஜ்யத்திலும் தனியா பிரிஞ்சு தனியா ஒரு ராஜாவை உருவாக்குனவர் தான் இந்த சண்டேலாவோட ராஜா. ஸோ இந்த சண்டேலா ராஜா என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டு போறாருன்னா அது ஒரு தேச துரோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த தேச துரோகம் பண்ணதுக்காக அவர் செம கோவமாயிட்டு ஸோ துரத்தி பிடிப்பார். கவர்டைஸ் எக்ஸிகியூஷன். ஸோ தப்பிச்சு ஓடிட்ட இந்த ராஜ்யபாலாவை பிடிச்சி நம்ம சண்டேலா ராஜா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார், அப்படின்னா கொன்றுவார். ஸோ இதுதான் அங்க நடந்துச்சு. ஸோ இதோட வந்து இந்த ராஜ்யம் முடிவடைஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா சின்னதா ஒரு சின்ன குறுகிய இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்கன்னா திரிலோச்சன பாலா, யஷ் பாலா என்று சொல்லலாம். இவங்கெல்லாம் ரொம்ப பேசிவ், ஒரு கோஸ்ட் மாதிரி கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருந்ததே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா வாழ்ந்ததா தெரிஞ்சது யாருன்னா இந்த
நம்மளோட குர்ஜர பிரதிஹாரால யஷ்பாலா தான் கடைசி ராஜா. இன்னும் நீங்க இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது சொன்னேன், மகேந்திரபாலா 2க்கு அப்புறம் யாருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை, கடைசி யஷ்பாலா, அவ்வளவுதான். அதே நேரத்துல இந்த கனோஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கனோஜ் ராஜ்யத்துல வந்து கஹடவாலாஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கஹடவாலா டைனஸ்டி வந்து தலைமை தாங்கி தன்னோட ஆட்சியை வந்து உருவாக்குவாங்க 1090 ADல. இந்த காலகட்டத்துல கஹடவாலாஸ் ஆரம்பிப்பாங்க கனோஜ்ல. இதுவும் ஒரு ராஜ்புட் டைனஸ்டியா சொல்லுவோம். நான் ராஜ்புட் டைனஸ்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10 ராஜ்யங்களை பத்தி நான் சொல்லுவேன். எல்லாத்த பத்தியும் சொல்லும் போது இந்த கஹடவாலாஸ் யாரு, எப்படி இவங்களோட, இன்னும் நீங்க காமசூத்ரா கேள்விப்பட்டீங்களா, இதெல்லாம் இவங்களோட காலகட்டத்துல, கஹடவாலாஸ் காலகட்டத்துல தான். அதை பத்தியும் நான் உங்களுக்கு சிறப்பா புரியுற மாதிரி எடுக்கிறேன். ஸோ இதோட நம்மளோட ராஜாக்கள் எல்லாம் முடிஞ்சாங்க. ஸோ ராஜாக்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு சில கதைகளை நான் சொல்றேன்னு சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லா கதைகளுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ரிவிஷன் மாதிரி பார்ப்போம். பாருங்க, நம்மளோட ராயல் ஹியூமிலியேஷன் பத்தி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த ராஜ்யபால தப்பிச்சு ஓடுறதை பார்த்துட்டோம். நாகபட்டா வந்து ஜலசமாதி ஆவார், அதையும் பார்த்துட்டோம். மிஹிர் போஜா நாலா பக்கமும் யுத்தத்தை வந்து போராடிட்டு பயங்கரமா இருப்பாரு. அதே போல தான் வந்து ஒரு வராகா சிம்பலை வந்து டிவைன் போர், அப்படி எப்படி நம்மளோட பூமியை வந்து வராக அவதாரம் தலைமையில் தாங்குச்சோ அதே மாதிரி ஆரியவர்த்தா மொத்த நார்த் இந்தியாவும் நான் தலைமையில தாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆதி வராகா என்ற பேரும் அவருக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ட்ரைபேட்ரியட் ஸ்ட்ரகிளும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னன்னா, முக்கியமா ஒரு விஷயம் வந்து நீங்க பார்க்கல, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப காலகட்டத்தில் இது எதுக்கு ரிலவென்ட்னா, ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் ஆரம்பிச்ச பிறகு இந்த வேர்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்தி மூமெண்ட் என்று சொல்லுவாங்க. இந்த சுத்தி மூமெண்ட் எந்த ராஜா காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னும் போது மிடிவல் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும். அதே போல இதுக்கான மீனிங்கும் தெரியும். அதுக்கு ரிலவெண்டான ஃபேக்ட்ஸும் நான் உங்களுக்கு ஸ்டேட் பண்றேன். ஆக்சுவலா சுத்தி மூமெண்ட் என்றால் என்னன்னா, சிந்து ரீஜியன்ல, கிட்டத்தட்ட சிந்து ரீஜியன்ல வந்து அரப் மக்கள் வந்து கைப்பற்றினாங்க. இந்த அரப் மக்கள் கைப்பற்றின பிறகு நிறைய பேர் ஹிந்துஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன். ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ்னா எல்லாத்தையும் வந்து பலவந்தமா வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து மத மாற்றம் செய்யறது. எதுக்கு? இஸ்லாமுக்கு. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் இஸ்லாமுக்குள்ள மாறினவங்க எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பேக் டு, பாருங்க, ரிட்டர்ன் பேக்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ஹிந்து மதத்துக்கு வந்து திருப்பி கொண்டு வர மாதிரி, ஹிந்து மதத்துக்கு வந்து திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ரேடிக்கல் மூவ்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் சுத்தி மூவ்மெண்ட். இதுதான் சுத்தி மூவ்மெண்ட். இந்த சுத்தி மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து எதுல கிளியரா கொடுத்துருந்தாங்கன்னா, தேவல் ஸ்மிருதி என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட கேட்க மாட்டாங்க, பட் ஆனா கேட்டாலும் நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இந்த தேவல் ஸ்மிருதி வந்து இந்த சுத்தி மூவ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ரூல் புக் என்று சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, ஒரு பெரிய ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர்ல இருந்து என்னன்னா எல்லாருமே ஒரு யாகம் மாதிரி பண்ணி திருப்பியும் வந்து அவங்கள நம்மளோட ஹிந்து சொசைட்டிக்கு வெல்கம் பண்றோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தீமந்தம் போட்டு அந்த தீயின் மூலியமாக எல்லாத்தையும் வந்து பியூரிஃபை பண்ணி சுத்தம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு திருப்பி கூட்டு வர மாதிரி சிம்பிளைஸ் பண்றாங்க. எதுக்கு இது இந்த மாதிரி சொல்றேன்னா, நமக்கு பிஜேபி ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்த பிறகு இந்த சுத்தி மூவ்மெண்ட் பத்தி நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய இடத்துல ரீகன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா மகாராஷ்டிரா இந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ற ஒரு கதைகள் ரூபத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே போல் நான் ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த சோ கால் நம்ம சோம்நாத் டெம்பிள், சிவன் டெம்பிள் வந்து நாகபட்டா 2 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. இன்னும் இப்ப காலகட்டத்தில் கூட சோம்நாத் டெம்பிள் வந்து வெரி வெரி ஃபேமஸ் சிவா டெம்பிளா நமக்கு குஜராத்ல வந்து இருந்துட்டு வருது. ஸோ நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்ப நம்ம பிரதிஹாரா டைனஸ்டியை பத்தி நிறைய ராஜாங்கள் கதைகள் எல்லாமே சிறப்பா தெரிஞ்சுட்டோம். இப்ப 9th and 10th செஞ்சுரி அந்த காலகட்டத்துல வந்து நம்மளோட சோ கால்டு இப்ப பண்ணிட்டு இருக்கிற டைனஸ்டி பிரதிஹாரா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, எக்கனாமி எப்படி இருந்துச்சு, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு என்ற கதை எல்லாமே நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்டே டியூன். இன்னொரு 10 நிமிஷம் தானுங்க, கிளாஸ் போர் அடிக்குதா, பரவாயில்ல மூஞ்ச கழுவிட்டு பாருங்க, ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடும். ராஜா தாங்க அப்சல்யூட் பவர். அதே போல உங்களோட காலகட்டத்துல ராஜா வந்து மகாராஜாதி ராஜா பரமேஸ்வரா அப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ராஜா தான் முக்கியமானவர், அவர் எடுத்த முடிவு தான் சரி, அவர் தான் ஜுடிஷியல் ஹெட்டாவும் இருந்தாங்க. ஆனா அதே போல ராஜா தன்னோட ராஜ்யம் முழுக்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்சல்யூட் பவரா இருந்தாங்க. அது இன்னும் சில பல பிரிவுகளா ஃபியூடேட்டரிஸா வந்து பிரிச்சிருந்தாங்க. அதுதான் சாமந்தாஸ் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலைமை தாங்கி ஒரு சின்ன பிராந்தங்களை, நம்ம எப்படி இந்தியா முழுக்க பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அதுக்கு ஸ்டேட்டா டிவைட் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி இந்த ஃபியூடேட்டரிஸ் தான் சாமந்தாஸ் என்று சொல்லுவாங்க. இந்த சாமந்தாஸ்க்கு மகா சாமந்தாஹிபதி என்று சொல்லுவாங்க. முக்கியமா சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லீடரா வந்து இருக்கிறதா இந்த மகா சாமந்தாஹிபதி என்று சொல்லுவாங்க. ஸோ அதே போல இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கோட்டபாலா என்று சொல்லுவாங்க. அப்படின்னா கோட்டைகளை பாதுகாப்பவர், ஹையஸ்ட் ஆஃபீஸர் டு சார்ஜ் ஆஃப் ஃபோர்ட்.
கோட்டைகளை பாதுகாப்பவர் தான் கோட்டபாலா என்று சொல்லுவாங்க. அதே போல தந்திரபாலா. ஸோ தந்திரபாலாஸ் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா வந்து ராஜா கிட்ட இருப்பாங்க. அவங்க தான் இவங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லலாம். அதே போல தண்ட பாஷிகா என்று சொல்லுவாங்க. அப்படின்னா சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் தான் தண்ட பாஷிகா. தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தண்ட பாயக்கா என்று சொல்லுவாங்க. இவங்க வந்து மிலிட்ரி ஹெட்டா வந்து இருப்பாங்க. அதே போல ஜுடிஷியல் ஹெட்டா இருப்பாங்க. அவங்கள தண்ட பாயக்கா என்று சொல்லுவாங்க. ஸோ தண்ட நாயக்கா என்றும் சொல்லுவாங்க ஒரு சில புக்ஸ்ல. ஸோ அதனால தண்ட பாஷிகா அண்ட் தண்ட நாயக்கா ரெண்டையுமே நீங்க இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். அவ்வளோ கன்ஃபியூஸ்லாம் தேவையில்ல. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு புக்ஸ்லயும் ஒரு டேர்ம்லயும் மாறும், அவ்வளவுதான். பாலாதிக்ரத் என்று சொல்லுவாங்க. சீஃப் ஆஃப் ஆர்மி தான் பாலாதிக்ரத். சரி, அதே போல டெரிட்டோரியலா ஒரு பிராந்தங்களா டிவைட் பண்ணுவது எம்பையர் இருக்கும். அது புக்தீஸ் ப்ராவின்சஸ் ஆகும். மண்டலா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸும், அதுக்கடுத்து சிட்டிஸ் நகரக்கான்னு சொல்லுவாங்க. அதே போல வில்லேஜ் கிராமங்களாகவும் பிரிஞ்சிருக்கு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மிக சிறப்பாக ஃப்ரீடமாக இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியும் மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரியும் நீங்கள் படிக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமங்கள் எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து வில்லேஜ்ல வந்து எப்பயுமே எல்டர்ஸ், வில்லேஜ்ல இருந்து கிராமத்து பெரியோர்கள் முதியோர்கள் உட்காந்து மீட்டிங் போடுறாங்களா, அந்த மாதிரி மீட்டிங் போட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள தான் மகத்தர்ஸ் என்று சொல்லுவாங்க, மகத்ராஸ் என்று சொல்லுவாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்க தான் கிராமபதி என்றும் சொல்லுவாங்க. அதே போல சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு செப்பரேட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்துட்டு இருந்துச்சு. அதுல கோஷ்டி இல்லைன்னா பஞ்சகுலா என்று சொல்லுவாங்க. கோஷ்டி பஞ்சகுலா சென்டர் என்ன, இவங்கெல்லாம் ஒரு கவுன்சில்ஸ். அப்படின்னா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரி நடக்குங்க. முக்கியமா ஒரு வியாபாரம் பிசினஸ் பண்றவங்க, ஒரு முக்கியமான எலைட் பீப்புள், இவங்கெல்லாம் ஒன்றா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ். அடுத்து சோசியல் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். சொசைட்டி வந்து 4 பிரிவுகளாக பிரிஞ்சிருச்சு. முக்கியமாக நமக்கு தெரியும் முக்கியமான கேஸ்டில் பிராமின்ஸ், க்ஷத்ரியஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். இந்த வேதிக் சிஸ்டம் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க. இது ஹிந்து பாலிடிக்ஸ்னால இந்த வேதிக் சிஸ்டம் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதே போல் முக்கியமாக என்னென்னா, ஸோ பிராமின்ஸ்ல வந்து சதுர்வேதா அண்ட் பட்டா என்ற ஒரு சில பிரிவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே. ஸோ அதே போல் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே அரப் ரைட்டர்ஸான சில பேர் வந்து இபின் கோர்தஹே இவங்கெல்லாம் வந்து இதை விட இன்னும் நிறைய கேஸ்ட் இருந்த மாதிரியும் எழுதிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 கேஸ்ட்ஸ் இருந்த மாதிரியும் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுத்ராஸ் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பிரிவுகள் செப்பரேட்டா. முக்கியமாக என்னன்னா வைஷ்யாஸ் டூயிங் சுத்ரா ஒர்க், அதே போல் சுத்ராஸ் ஃபார்மிங், கேட்டல் ரைடிங். அப்புறம் ஒவ்வொருத்தர் வேலையை வந்து மாற்றி மாற்றி அவங்களோட இன்டர்மிங்லிங் பண்ணுறது. அதே போல் ராஜசேகரா வந்து ஒரு பிராமின், அவர் ஒரு க்ஷத்ரிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டோம். அதே போல் ஒவ்வொருத்தரோட ரோல் மாற்றிக்கிட்டு பண்ணுறதும் இது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேஸ்ட் ரிஜிடிட்டி இருந்தாலுமே வந்து ராஜா வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல இவங்களோட காலகட்டத்தில் வந்து சொசைட்டியில வந்து தெய்வல் ஸ்மிருதி, நான் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தெய்வல் ஸ்மிருதி சொன்னபடி அரப் ரைட்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த ரீகன்வர்ஷன் சுத்தி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இஸ்லாம் மதத்தை ஃபோர்ஸ் பண்ணி மாத்தினவங்களை திருப்பி வந்து ஹிந்து மதத்துக்கு கூப்பிட்டு வரதான் இது பியூரிஃபிகேஷன் ரீகன்வர்ஷன் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் த இண்டிவிஜுவல்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சுத்தி மூவ்மெண்ட். இதுவுமே அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே போல இங்க பார்த்தோம்னா பெண்களோட நிலைமையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நோ ஸ்ட்ரிக்ட் பர்தா போடணும், ஒரு வீட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ல நோபல் உமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முக்கியமான பெண்மணிகள், ராஜ பெண்மணிகள், ராஜாவோட அந்த பிரின்சஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாமே நிறைய சித்தார், டான்சிங், பெயிண்டிங், ஆர்ட் ஃபார்ம் கற்றுட்டு இருந்தாங்க. சத்தியுமே அப்பப்போ ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க தவிர அதிகமாக வந்து ஃபாலோ ஆகலன்னு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன, ரிச் ஆன மேல் கம்யூனிட்டி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பாலிகமி ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ராஜாக்களையுமே வந்து அதே போல முக்கியமான ஒரு வெல்வெஸ்ட் ரிச் பர்சன்லயுமே என்ன, இது ஒரு காமனான ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. இது ஃபாலோ ஆகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ பெண்களோட நிலைமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமி. எக்கனாமியில வந்து முக்கியமா இந்த கனோஜ் என்ற இடம் வந்து ஒரு பெரிய மேசிவ் ஹப்பா இருந்துச்சு. அதனாலதான் எக்கனாமி தான் ஒரு ராஜ்யத்துக்கு இம்பார்ட்டன்ட்றதுனால எல்லாருமே வந்து இந்த கனோஜை வந்து கைப்பற்றுறதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியன் ரோம் என்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கனோஜ் அந்த அளவுக்கு வியாபாரம் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. காயின்ஸை பத்தி சொல்லணும்னா மிஹிர் போஜா ஆதிவராகா ரூபத்துல வந்து திரம்மாஸ் என்று சொல்லுவாங்க. சில்வர் காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தா அதை தான் திரம்மாஸ் என்றும் சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமா நார்த் இந்தியாவில் யூஸ் செய்யப்பட்ட காயினை வந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சது அதிகபட்சமா இந்த காயின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பத்தி பார்க்கும்போது இவங்க பில்டிங்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ அதுல முக்கியமா வந்து நகரா ஸ்டைல் ஆரம்ப கட்டத்துல யாரோட காலகட்டத்துல ஆரம்பிச்சுன்னா இவங்களோட காலகட்டத்தில் தான் நம்மளால சொல்ல முடியும். பாருங்க, நமக்கு வெசரா ஸ்டைல் வந்து எப்போ ஸ்டைல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு ராஷ்டிரகூட்டாஸ் காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து மாறும், நம்ம தெரிஞ்சுப்போம். அதே போலதான் நமக்கு
பெங்காலி இது எல்லாமே வந்து பாலா காலத்துல. அதே போல நகரா ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இவங்களோட காலத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அது முக்கியம் ஓஷியான் டெம்பிள் ராஜஸ்தான்ல, அதே போல அபனேரி ஒரு டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு ஃபேமஸ் டெம்பிள். அதுக்கடுத்து குவாலியர்லயும் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து சிறப்பா ஒரு பர்டிகுலரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதே போல எலவேட்டட் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுவாங்க. இந்த கோயில்கள் வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல கற்களை பதித்து அது மேல வந்து இவங்க டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதே போல இவங்களோட யூனிக் ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்கராஸ், இந்த பாருங்க நம்ம கோயில்ல கட்டுற சிக்கரா, சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்க்கும் நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இங்க வந்து ஒரு லிட்டில் பிட் கோன் ஸ்டைலா இருக்கும். அதே போல வரிசையா இது சின்னதா இந்த மாதிரி இருக்கும். இது நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், நகரா ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதை விட இன்னொரு முக்கியம் வந்து தேலிகா மந்திர் என்று சொல்லுவாங்க. ஓல்டஸ்ட் சர்வைவிங் பிரதிஹாரா ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுலே, பிரதிஹாராஸ் இருக்கிற ஒரு சிறப்பான ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லலாம். ஓல்டஸ்ட் சர்வைவிங் டெம்பிள்ஸ் சொல்லலாம். ஸ்கல்ப்சர்ஸ், சிலை வடிவுகள் வடிப்பதில் இவங்க ரொம்ப சிறப்பானவங்களும் நம்மளால பார்க்க முடியும். விஷ்ணுவோட ரூபத்தையும் அதே போல சிவபார்வதி கல்யாணத்தை பற்றியும் கனௌஜ்ல அதுக்கு ஒரு சூர் சுந்தரி ஃபிமேல் ஃபிகரின் வந்து குவாலியர் மியூசியம்ல இருக்கு. இது எல்லாமே தன்னோட ஸ்கல்ப்சரிக் எவிடன்சஸா இருக்கு. ஸோ இதோட நம்ம என்னன்னா குர்ஜர பிரதிஹாராஸ் டாபிக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம கிளியரா வந்து கவர் பண்ணிட்டோம். சார் எல்லாம் முடிஞ்சா கதைன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 10-20 கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிக்க போகுது. ஏன்னா நான் இதுக்கு அடுத்து நான் நடத்த போற கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடுல இது வரைக்கும் யாருமே எடுக்காத கிளாஸஸா இருக்கும். எடுக்காத கதைகள், நீங்க இது வரைக்கும் கேட்காத கதைகள் எல்லாத்தையுமே கேட்க போறீங்க. ஏன்னா இப்ப இந்த குருஜர பிரதிஹாராஸ் காணாம போயிட்டாங்க. எங்க ராஷ்டிரபிட்டாஸ் அவங்களும் காணாம போயிட்டாங்க. பாலாஸ் அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. எங்க தான் போனாங்க? பக்கத்துட்டு போனாலும் எதிர்த்து விட்டு போனாலும் யோசிக்காதீங்க. இவங்க எல்லாமே ஒரு ராஜபுத்திரர்கள். பரமராஸ், சௌஹான், சோலங்கி, தோமாஸ், இந்துஷாஹி, கமான், சந்தேலாஸ், கலச்சூரி, சோமயாஷி, காலிங்கா, வெங்கி சாளுக்கிய, வெஸ்டர்ன் சாளுக்கிய, சோலா, அதுக்கடுத்து வருவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி சின்ன சின்ன டைனஸ்டிஸை வந்து புரிஞ்சுட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ராஜபுத்திரர்கள், ராஜ்புட் டைனஸ்டிஸ். அந்த ராஜ்புட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். கிளாஸ் பிடிச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஸோ அதனால எனக்கும் தெரியும் உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு. நானும் இன்னும் சந்தோஷமா உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாலாம் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கேட்குற கிளாஸ் ஒரு 10-20 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷம் 40 நிமிஷம் 1 மணி நேரமா இருக்கும். ஆனா அதுக்கு நான் போடுற எஃபர்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம்லாம் இல்லைங்க. 2 நாளும் ஆன காலம் இருக்கு, 20 மணி நேரம் ஆன காலம் இருக்கு, 10 மணி நேரம் ஆன காலமும் இருக்கு. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னா உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் லைக்கும் அதே போல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டும் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ கைண்ட்லி கிவ் இட் டு மீ. பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ் சிறப்பாக படிக்கணும். இந்த கிளாஸஸ் எல்லாம் லைவா மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல சார் எனக்கு இந்த புக் ஃபுல்லா வேணும், எனக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட ஆப்ல 499க்கு பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதே போல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட நோக்கம் என்னன்னா ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு படிக்கிற ஒரு பையனுக்குமே பெண்ணுக்குமே இந்த கிளாஸஸ் போய் அடியணும். அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். பாய், டேக் கேர். திஸ் இஸ் மீ, எஸ்பி ராஜன், சைனிங் ஆஃப்.